டடா இதோ வந்துட்டேன். இதை வந்து நம்ம சாமி வைக்க போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு டேல்ஸ் ஆஃப் ஸ்கை சேனல். இன்றைக்கி நீங்கள் என்ன vlog பார்க்க போகிறீங்கன்னா, இப்போ வந்து வரலட்சுமி நோம்பி வந்துச்சு இல்லையா? ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் vlog. இன்னத்தோட டேட்டுக்கு நாளான்னைக்கு வந்து அந்த அந்த நோன்பு. பட் இன்றைக்கி தான் நாங்கள் ஷாப்பிங்கே போகிறோம் எல்லா பொருளையும் வாங்குறதுக்கு. அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே. அண்ட் இந்த முகம் இதோ மகாலட்சுமி அம்மாவோட முகம், அதை நான் ஆல்ரெடி கழுவி எல்லாம் தொடச்செல்லாம் வச்சாச்சு. ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் விட்டுருக்கோம். ஸோ அது மட்டும் அப்படியே நம்மளோட ஒரு நியூ ஐலைனர் வாங்கி அதை அப்படியே வரைஞ்சி விட்டோம்னா அம்மா தயார். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ப்ளவுஸ் பீஸ் எல்லாம் வாங்குறதுக்கு. ஆக்சுவலாக எனக்கு சாமிக்கு வந்துட்டு சாரீ கட்டி விட தெரியாது. ப்ளவுஸ்லேயே வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, அப்படியே ஃப்ராக் மாதிரியோ இல்லை தாவணி செட் பண்ணுற மாதிரியோ நான் பண்ணிடுவேன். அப்புறம் பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். எங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி ஷாப்பிங் பண்ணியாச்சு அன்றைக்கே. வெறும் இவங்களுக்கு மட்டும்தான், அதாவது நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் தாம்பூலம் கொடுக்கறது, ப்ளஸ் இது வந்து சாமிக்கு கட்டி விடுறது. இது வந்து நம்ம வீட்டு மகாலட்சுமிக்கு பாப்பாவுக்கு ஜிகுன்னு வந்துடுச்சு. ஆக்சுவலி முதல்லலாம் நம்ம அம்மா சைடெல்லாம் வந்துட்டு இப்படி தான் போடுவாங்க. அதாவது அந்த டைமில். இப்போது வளையலில் கண்ணாடி வளையல்லே எத்தனை ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா? எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. இதுதான் என்னோட சாரீ கலர். ஹலோ, இதெல்லாம் வந்து சாமிக்கு, எனக்கு, இது வர்றவங்களுக்கு தாம்பூலத்தில் கொடுக்கறதுக்கு. இது கூட என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? எந்த உத்தியோகத்துக்கு போய் சைன் போட போகிறேன்? இப்போ யார் வெயிட்டிங்கில் இருக்காங்க சைனுக்கு? கடையில் வெயிட்டிங்கில் இருக்காங்க. என்னோட புருஷ பார்த்தீங்களா? இங்கே பாருங்க எப்படி வேர்த்து ஊற்றுதுன்னு. வாங்கிக்கோ. ஸ்கூலில் எப்படி பிளாக் பெயிண்ட் யூஸ், இதுக்கு எதுக்கியா பார்க்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த நம்ம உட்கார வைக்க போகிறோம் இல்லைங்களா சாமிக்கு, அதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு மாலை செய்ய போகிறோம். எதுலன்னா ஏலக்காயில் மாலை செய்ய போகிறதா. இப்படி தெரியுதா? மகாலட்சுமிக்கு வந்து எப்போவுமே வந்துட்டு அந்த வாசனை பொருள்னால் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ அதனால் எனக்குமே ஒரு யூடியூபர் தான் சொல்லி கொடுத்தது. அதாவது யூடியூப்பில் பார்த்து தான் நானுமே கற்றுக்கிட்டேன். ஸோ இது போட்டோம்னா ரொம்ப நல்லது. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இது வந்து அவங்களோட டே, அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நம்ம ரெடி பண்ணி விட வேண்டியதுதான். நம்ம வீட்டு மகாராணிக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவங்க என்னென்ன செலக்ட் பண்ணுறாங்கங்க. ஐயோ, நம்ம கூட அவ்வளோ செலக்ட் பண்ண மாட்டோம். அப்படி செலக்ட் பண்ணுது. அதுதான் வேணும், இதுதான் வேணும். ஒரு கேட்ட ட்ரெஸ்ஸு கிடைக்கலன்னு சொல்லி ஒரே ஆர்ப்பாட்டம். என்னால் வீடியோவே எடுக்க முடியல. நான் மட்டும் தனியாக கூப்பிட்டு போனேன்னா, அவர் இருந்தாருன்னா என்னோடய புருஷ் தான் கேமராமேனு, அவர் எடுப்பார். சுத்தமாக என்னால் வீடியோவே எடுக்க முடியல. ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணிவிட்டு அதே ட்ரெஸ் தான் வேணும், அதுதான் வேணும், இதுதான் வேணுங்கிற மாதிரி ஓவர் ஆர்ப்பாட்டம் பண்ணிடுச்சு. அது பூ வந்துட்டு போனாதான் தெரியும் எவ்வளோ ரேட்டுக்கு விற்கிறாங்கன்னு சொல்லி. ஆல்ரெடி வந்துட்டு எல்லாமே ரேட் அதிகமாகிடுச்சு. பிகாஸ் முகூர்த்த டைமு, ஃபெஸ்டிவல் டைம் இல்லையா? எல்லாம் டபுள் மடங்கு தான் இருக்குது. தோ இப்படி தெரியும், இங்கே பாருங்களேன். தோ இப்படி வரும். இது நான் வந்துட்டு எப்போவுமே 108 ஏலக்காய் வச்சு நான் பண்ணுவேன். இது வரைக்கும் இப்போ பேசிகிட்டே பண்ணதுனால எத்தனை பண்ணியிருக்கேங்கிறது தெரியல. டடா இதோ வந்துட்டேன். முடிஞ்சுங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சிட்ருக்கோம். டெக்கரேஷன் ஐட்டம், அப்புறம் பூஜைக்கு தேவையான ஐட்டம். அண்ட் லக்ஷ்மி பொட்டிக்கு ஆனந்தி அக்கா, உங்களோட பேக் எங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச் கட்டப்பை கொண்டு வந்ததுக்கு. அப்புறம் இனி கொஞ்சம் பொருள் வாங்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே நானும் என் புருஷனும் வந்து பஜனை பாடிட்டே வந்துட்டு நாங்கள் டெக்கரேஷன் ஆரம்பிப்போம். அதுவும் நாங்கள் காட்டுவோமே உங்களுக்கு. பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இதை பார்த்துக்கோங்கப்பா. திஸ் இஸ் மை ஹேண்ட் ரைட்டிங்.
நம்ம என்ன தான் என்ன ஜூம் பண்ணு இப்படி நம்ம என்ன தான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் இது மட்டும் நம்மளை விட்டு போகாது. அண்டையர் காலத்து பழக்கம் இல்லை இது. எஸ் டெஃபினெட்லி. ஹாய் யூடியூப். அவரோட என்ன சொல்கிறது, அவரோட ஒரு பிக்சர்ஸ் வந்துட்டு நீங்கள் இனிமேல் பார்க்க போகிறீங்க. பூவெல்லாம் வாங்குவார். அதாச்சும் பார்க்குற மாதிரி இருக்குமா? இந்த மாதிரி வயசில் கூட கார்த்தி நம்ம 2 பேர். எஸ். என்ன வாங்கிட்டு இருக்க பேபி இப்போ? வாழைமரம். ஆ வாழைமரம். வாழைமரம் பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்க அவ்வளோ கவனம். அடுத்ததான் வந்திருக்கிறது தான் பழக்கடம். பழங்கடை. பழக்கடைங்க. பழக்கடை தமிழ் தெரியாது குழந்தைக்கு. என்ன கார்த்தி ஃபோனோட போ. பேமெண்ட் யார் பண்ணுவா? ஃபோனோட. நீ வா பின்னாடியே. உன் பின்னாடி வந்துட்டு தான் பெற்று போட்டிருக்காங்க. டெஃபினட்டா புடி. சரி இந்த எல்லாரையும் இடிச்சு டேமேஜ் பண்ணி பாவம் அவர் கீழே விழுந்துருந்தா புடி. ஆமாம் உன்னை இடிச்சு அவர் கீழே தான் விழுகணும். வாடா அப்பா மகராசா வா வா, உனக்கு கொஞ்சம் புண்ணியமாக போகுவா. ஏய் போய் சீக்கிரம் வாங்கிட்டு வாடி. சீன் போடக்கூடாது வாங்க. ஓகே கிட்னா இதையெல்லாம் வாங்க வச்சுட்டு இப்போ அவன் எங்கே போனான்னு தெரியல. இப்படி தாங்க எங்கே போனாலும் இப்படி தான் பண்ணுறது. சட்டுன்னு ஆள் காணாமல் போயிடுது. அதோ அங்கே பாருங்களேன், அங்கே பாருங்களேன். மிகப்பெரிய ஒரு பைத்தியம். கொஞ்சம் பாருங்களேன் எப்படி நம்ம ஐயா கொய்யாக்காவை சாப்பிட்டுட்டு ஹாப்பிலி கம்மிங். ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாராம்மா. போய் தெரியும் இப்போ வேலை எவ்வளோ இருக்குன்னு. எங்கே விட்டுட்டு போனேன்? அட்லீஸ்ட் சொல்லிட்டாவது போகணும்ல. முதக்குன்னு முதக்கிறேன். என்னது சொல்லிட்டு போனோம்? எங்க போறேன்னு அட்லீஸ்ட் சொல்லிட்டு போக வேண்டாமா? போன் கவர் வாங்கிட்டு வந்து போய் எப்படி பளிச்சுன்னு மின்னுதா? பிங்க் கலர் நூல்ல கட்டிங்கற சாமி. இது Dress கலர் அதானே? இது எவ்வளவு நேரம் ஆகும்? சீக்கிரம் கட்டிடலாம். சீக்கிரம்னா ஒரு மாலை மாதிரி தானே, ஒரு மாலை மாதிரி தானே. நல்லா இருக்குல்ல? இங்கே பாரு, இங்கே பாரு. ஜடை பின்னுற மாதிரி அப்படியே தெரியும். அழகாக இப்படி மாலை போட்டு விட்டோம்னா அம்சமாக இருக்கும். நல்லா இருக்குல்ல? இன்றைக்கி எத்தனை மணிக்கு தூங்க போகிறோங்கிறது தெரில. நான் வெளியே கோலம் போடலான்னு வேறு நினச்சேன். ஆனால் வர்ண பகவான் வந்து சும்மா இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி தட்டி லேப்பிட்டார் காலையிலேருந்து. இப்போ என்ன ஆக போகுதுங்கிறது தெரில. வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் மெயினாக போய் அவங்கள தூங்க வைக்கணும். அதுதான் நம்மளோட பிக்கஸ்ட் டாஸ்க். அதை பண்ணிட்டோம்னா தான் இதோ இங்கே பாருங்கள் எந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்லி. பூக்கட்டில் இதோ சிசர் வச்சு துரும்பாக வெட்டி போட்டுருக்குறாங்க. அங்கே பாரு கொஞ்சம் எங்களோட ஹாப்பினஸ், ஒரு குட்டி ஹாப்பினஸ்ஸை உங்களுக்கும் நாங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஓகே என்ன பேபி ஸ்டார்ட் பண்ணியாச்சா? நல்லா தூங்குனியா? எவ்வளோ நேரம்? ஹாஃப் அன் ஹவரா? 1 ஹவருங்க. 1 ஹவர் தூங்கிட்டு வந்திருக்கிறான். நான் உட்காந்து அந்த பூ மாலை கட்டுறதுக்குள்ளே. அதெல்லாம் நீ பார்த்துருக்கியா சின்னதில்? இல்லை, இப்போ தான் பார்க்கணும். ஆ நிஜமாவா? கோழி கொண்ட பூ. கோழி கொண்ட பூ. கொண்ட பூவா? இங்கே பாரு, கோழிக்கு இங்கே ஒன்று இருக்கும்ல, இப்படி ஒன்று என்ன சொல்கிறது, அந்த தலைக்கு மேலே ஒன்று இருக்குமேடா கொண்ட மாதிரி. அதுக்கு அது இதே மாதிரி தான் இருக்கும். அதனால தான் அது கோழி கொண்ட பூ அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்தது. தெரியலப்பா, சொல்லுவாங்க, நானும் சொல்கிறேன். என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? சாமிக்கு மேக்கப் பண்ணி விட்டுட்ருக்கேன். ஓகேவா? கோலம், மஞ்சா, குங்கம், வாசலுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு.
சாமி வந்து உட்கார்றது தான் பாக்கி. அதுவுமே இன்னொரு 2-3 ஹார்ஸில் உட்கார வச்சுருவோம். அண்ட் அவ்வளோதான் நம்மளோட டெக்கரேஷனு. இங்கே தான் வந்து நம்ம சாமி வைக்க போகிறோம் இதுக்கு நடுவில். அப்புறம் பிளேட்ஸ் எல்லாம் வந்துட்டு கீழே ஒரு துணி விரித்து நம்ம வைக்கலாங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா அண்ட் 3:15 இது எப்படி தூக்கம் இல்லைங்க, அவ்வளோதான். நைட்டெல்லாம் உட்காந்தாச்சு. இதுக்கு மேலே தூங்கினாலும் எந்திரிக்க முடியாது. தூங்கிட்டோம்னா அப்புறம் எந்திரிக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம் ஆயிரும். அங்கங்கே அப்படியே ஜாயிண்ட் பிடிக்கிற மாதிரி ஆயிரும். அதுக்கு பேசாமல் முழிச்சிட்டோம், முழிச்சிட்டே இருக்க வேண்டியதாங்கிற மாதிரி முழிச்சிட்டே இருக்கிறோம். அது வேறு ஒன்றும் இல்லை சிம்ரன், தூக்க கலக்கத்தில் நீ இப்படி உளறிட்டு இருக்க. தூக்கம் தான் எனக்கு கண்ணெல்லாம் கட்டுது. கார்த்தி என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா சொல்லு. எஸ் ஆயிடுச்சா? எஸ், ஆல் செட். இங்கே பாருங்க, எங்கள் வீட்டில் நான் தான் மஞ்சள் குங்குமம்லாம் தேய்ச்சி. அப்போ நான் யாருப்பா? நீ ஜூம் பண்ணது இது என்னோட பொண்ணு கோழி கிறுக்கி வச்சது. நீ வந்துட்டு விளையாடுன்னு மஞ்சள். நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, இது வந்து சாமிக்கு, இது வந்து நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு அனைத்தும் லேடிஸ். இது அவங்களுக்கு, இது கூடவே இதுவும் வச்சு கொடுப்போம். இதுவும் அவங்களுக்கு தான். இதுவும் இதெல்லாம் வந்து யாதவிக்கு ஆல்ரெடி அவள் கேட்டுட்டா. ஆஃப்டர் 3 days. ஆஃப்டர் 3 days ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோ எங்கே போகலாம் யாதவி? குளிக்கிறதுக்கா? எங்கே குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுக்கிறியா? சரி, ஓகே, வரேன் இரு. சாமி இங்கே தயாராக உட்காந்துருக்குறாங்க. அப்படியே இப்படி உள்ள வந்து அப்படி வந்து அப்படி போய் அங்கே உட்காந்துருவாங்க சிட்டிங்கு. உள்ள கூட்டிகிட்டு வர்றது மட்டும்தான் பாக்கி. சாமியை கூட்டிகிட்டு வந்துட்டு அப்புறம் பார்க்கலாம். வச்சிட்டீங்களா? சூப்பர் தான், சூப்பர். தேங்க். சரி போகலாமா? தாம்பூலம் எடுக்கிறதுக்கு வேண்டி ஒருத்தவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருக்குறாங்க. நான் அங்கே போயிட்டு வந்துடுறேன், நீங்களும் ரெடியாகி இருங்க, அங்கே போகணும்.
என்னென்னலாம் போட்டிருக்கோமோ அது அத்தனையும் நல்லா வேண்டிட்டு வெளியே எடுத்துட வேண்டியதுதான். இந்த அரிசியை இப்போ வரப்போகிற ஜென்மாஷ்டமிக்கு பிரசாதமாக பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்மளே வீட்டுக்கு பொங்கல் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சாமிக்கு சாத்தின ட்ரெஸ்ஸு, அவங்களுக்கு உள்ளே இருந்த பொருள், நமக்கு தேவையான பொருளெல்லாம் இருக்கும் பாருங்களேன், அந்த செயின் எல்லாம் நம்ம என்ன பண்ணணுன்னா இப்போ இப்படி வச்சுட்டு அவங்க அதுக்குரிய மரியாதைங்கிறது நம்ம செய்யணும் இல்லையா. அவ்வளோதான், நம்மளோட வரலட்சுமி நோம்பி முடிஞ்சுது. அண்ட் சாமியை கொண்டு போய் அரிசி டப்பாக்குள்ளே நான் வந்துட்டு உட்கார வச்சுட்டேன். அவங்க கொஞ்ச நேரம் அங்கே ரெஸ்ட் எடுக்கட்டும். நம்ம வீட்லேயே இருக்கணுங்கிற ஐதீகம் தான் அது. ஆக்சுவலாக என்னென்னைக்கும் அன்னங்கிற குறைவு இருக்கக்கூடாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்த விட முக்கியம் நிம்மதி. வீட்டில் நிம்மதி இருக்கணும் இல்லையா. அவ்வளோதான், நம்மளோட ஃபெஸ்டிவல் வைபெல்லாம் முடிஞ்சுது இன்னையோட. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விடுங்க. அண்ட் கமெண்ட் கூட பண்ணுங்கள், எப்படி இருந்தது என்னோடய ஃபெஸ்டிவல். இல்லை எதுனா தப்பு பண்ணியிருந்தாலும் இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வருஷத்துலேருந்து அந்த தப்பை திருத்தி நான் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சீயிங் திஸ் வீடியோ. மீட் யூ ஆல் சூன். நன்றி.